இதான் நம்ம கோழி பண்ணை. நம்ம ஹோம் டூர் பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. அந்த பார்ட் 2 வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் நம்ம கோழி பண்ணையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம கோழி பண்ணை. இது ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட் ரூமு. நம்ம ஃபீடர் 1ல தான் எப்பவுமே எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. ஃபீடர் 2 இருக்கு, ஃபீடர் 3 இருக்கு, எல்லாம் ஃபீடர் திரும்ப ஃபுல் பண்ண வேண்டியது இருக்கு. வாட்டர் ஃபீடர் ஒன்று தான் வச்சிருக்கோம். ஏன்னா இதை அவங்க ரொம்ப கம்மியாக தான் குடிக்கிறாங்க. நம்ம வந்துட்டோம்னா எல்லாரும் பயந்து ஓரமாக போய் நின்றுக்குவாங்க. எல்லாருமே மொட்டைக்கழுத்து கோழி. இந்த மொட்டைக்கழுத்து கோழின்றது டிரான்சில்வேனியா நாட்டை சேர்ந்ததா. இவங்களுக்கு வந்து இந்த இடத்துல முடியே இருக்காது. முடி இல்லாதனால அவங்களால வந்து குளிரை நல்லா தாங்க முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட அழிஞ்சு வரக்கூடிய ஒரு இனமா. இந்த மொட்டைக்கழுத்து கோழி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியான பேர்கிட்ட தான் இருக்குது. இது நான் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மாதிரி எங்களுக்கும் இந்த கோழி வேணும்னு. ஆனால் நான் வாங்கின இடத்துலேயே அது இல்லை, எங்கேயுமே இது இல்லை. கிட்டத்தட்ட இருந்த பீஸ் எல்லாத்தையும் நானே வாங்கிட்டேன் போல். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ண கோழி கூட நமக்கு அடுத்து ஃபாலோவர்ஸ் ஏற நம்ம ஆட் பண்ண கோழி வந்து மொட்டைக்கழுத்து கோழி கிடைக்கல. நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்னா நாட்டுக்கோழி தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது நாட்டுக்கோழி, இது வெறும் நாட்டுக்கோழி. அது மொட்டைக்கழுத்து கோழி, நாட்டுக்கோழிலே மொட்டைக்கழுத்து கோழி வகை. இது வந்து டிரான்சில்வேனியா நாட்டை சேர்ந்தது. இப்போது நிறைய பேர்கிட்ட இருக்குது. இது இவங்க குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா, மொட்டைக்கழுத்து கோழியோட ஸ்பெஷாலிட்டி இதோட கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. பார்க்கவும் வித்தியாசமாக அழகாக ஒரு வான்கோழி மாதிரி, ஆஸ்ட்ரிச் மாதிரி இருக்குது பார்க்க. நெருப்பு கோழி இப்படி தான் கழுத்து நீளமாக வரும், கழுத்தில் முடியே இருக்காது. நம்ம பசங்களும் பார்க்க அதே மாதிரி தான் இருக்காங்க. இது வந்து நம்ம தார்பாய் போட்டிருக்கோம் தரையில். தார்பாய் போடாமல் டைரெக்டாகவே நம்ம மண்ணை கொட்டிடலாம். நம்ம வந்து இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இந்த ரூமை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அழுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த தார்பாய் நம்ம போட்டிருக்கோம். இவங்களை அப்பப்போ வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கேமரா போட்டிருக்கோம். இது ஒரு Xiaomi கேமரா. இதோட ரேட் வந்து நான் ஷார்ட்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பல்பு ஒரு பல்பு மட்டும் போட்டிருக்கோம். இது வந்து 40 வாட்ஸ் பல்பு. இது வந்து இன்றைக்கி 60 வாட்ஸ் பல்பாக மாற்ற போகிறோம். அடுத்து நம்ம லவ் பேர்ட்ஸ் பார்க்கலாம். இவங்க நம்ம கிவி பேரு, உங்களுக்கு தெரியும். இவங்களை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ஆரம்பித்தது. ஆனால் நம்ம ஃபேமஸ் ஆனது வந்து ராமு சோமு வச்சு தான். இவங்க கிவி, இவங்க நமக்காக நிறைய குட்டி போட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க அரசன் அரசி பயங்கரமாக பயப்படுறாங்க. நம்ம ப்ரீடிங் பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இது நம்ம கெட்டில், தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு. இது நம்ம கோபால் பிரதர்ஸில் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட ஒரு கோபால் தான் இருக்கார். மழை சீசன் டைமில் கோபால் பிரதர்ஸில் ஒருத்தர் நம்ம இழந்துட்டோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, கோபாலை நம்ம மட்டும் தனியாக வச்சு நல்லபடியாக வளர்க்கலாமா, இல்லை இதை யார்கிட்டயாவது கொடுத்துடலாமா, இந்த மாதிரி தோணுது. நான் பார்த்துக்கிட்டது எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒருத்தனை இழந்துட்டோமே, இருந்தாலும் இவன் பிரதர் ஒருத்தன் போனதுலேருந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. பேசாமல் இவனையும் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த ஹோம் டூரோட பார்ட் 2 இது தான். இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோஸில் என்னென்ன பண்ணலாம், உங்களுக்கு என்னென்ன பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள். அதை நம்ம ஃபுல் வீடியோஸில் அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.